உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நேத்து துளசி நிச்சயத்தப்போ நீயும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். உன்னாலதான் இருக்க முடியல. ரொம்ப பிஸி மேன். வெற்றி, நீ எப்பவும் எங்க குடும்பத்தோட நல்லது கெட்டது எல்லாத்துலயும் இருக்கணும். அது என்னோட ஆசை. வெற்றி, மாப்பிள்ள நல்ல இடம், நல்ல குணம், பாக்குறதுக்கும் பரவாயில்ல, நல்ல லட்சணமான பையன்தான். வெற்றி, என்னாச்சுப்பா? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ எந்த பதிலும் சொல்லல. வேற எதை பத்தியோ யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா அத்தை. அத்தை, வெற்றி கனவுல இருக்காரு போல இருக்கு. ஓ, என்ன வெற்றி? அது சரி சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் இது வரேன். அத்தை ஒரு நிமிஷம். என்ன என்ன வெற்றி? அத்தை ஒரு நிமிஷம் அத்தை. என்ன? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அத்தை. சொல்லு. என்ன தயக்கம் வெற்றி? என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அது அது வந்து போதும், எனக்கு தெரியும் நீ சொல்ல போறது என்னன்னு. எனக்கு நல்லா தெரியும். துளசிக்கு நிச்சயதார்த்தம் ஆன மாதிரி உனக்கும் ஆயிருக்கு. அதுதானே சொல்ல வந்த? நீ சொல்லலனாலும் எங்களுக்கு தெரியாதா வெற்றி? தீபா எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. ஆமாப்பா, சொல்லிட்டா. என்ன, உங்க வீட்ல யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்களா? ரொம்ப ரகசியமா நிச்சயதார்த்தம் நடந்துச்சா? பொண்ணு கூட எம்எல்ஏ பொண்ணாமே. தம்பி, உன் வாழ்க்கையில ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது எங்களுக்கும் சந்தோஷம் தானப்பா. என்ன எதிரும் புதிரமா இருந்த நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்ந்தது நல்ல விஷயம். உடனே 4 பேருக்கு தெரிய வேண்டான்னு நினைச்சிருப்பாங்க, அவ்வளவுதானே. அதுவும் நல்லதுக்குதான். சரி விடு, ஒரு நல்ல நாளா பார்த்து எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க, அதுதான் நல்லது. நீ எப்பவும் நல்லா இருக்கணும், அது போதும். ஆமா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்குல்ல? அத்தை நீங்க என்ன கேட்டீங்க? பொண்ணு உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, அதத்தான் கேட்டேன், சொல்லு. அத்தை, பிடிக்காமல அத்தை அவர் கையில மோதிரம் மாத்திருப்பாரு. அங்க பாருங்க, கையில மோதிரத்தை. அதானே நான் ஒருத்தி புரியாம கேக்குறேன் பாரு. வெற்றி, நீ சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும், அது போதும். உட்காரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.